சாமுவேலாகமம் முதல் நூல் அதிகாரம் 18. தாவீது சவுலிடம் பேசி முடித்தபோது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். அன்று சவுல் தாவீதை தம்முடன் அழைத்துச் சென்றார். அவருடைய தந்தை வீட்டுக்கு திரும்பி போக இசைவு அளிக்கவில்லை. பின்பு யோனத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். யோனத்தான் தாம் அணிந்திருந்த மேலங்கியை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி, வாள், வில், கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொணர்ந்தார். அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார். மக்கள் எல்லாரும் மற்றும் சவுலின் அலுவலர்களும் இதை பெரிதும் விரும்பினர். தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரவேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார். அப்பொழுது தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல் யாழ் எடுத்து மீட்டினார். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார். ஆனால் தாவீது 2 முறை அதை தவிர்த்துவிட்டார். ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததனால் அவருக்கு சவுல் அஞ்சினார். ஆதலால் சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி 1000 தலைவராக்கினார். தாவீது வீரர்களை முன்னின்று நடத்தினார். ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். ஆனால் இஸ்ரவேலரும் யூதா மக்கள் அனைவரும் தாவீதின் மீது அன்பு செலுத்தினர். ஏனெனில் அவரே அவர்களை முன்னின்று நடத்தி சென்றார். பின்பு சவுல், என் கை அவன் மேல் படாமல் பெலிஸ்தியர் கை அவன் மேல் படட்டும் என்று எண்ணி தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த மகள் மேராபு, அவளை உனக்கு மணமுடித்து கொடுப்பேன். நீ மட்டும் வீரமுள்ளவனாக செயல்பட்டு ஆண்டவரின் படைகளை நடத்திச் செல் என்றார். அப்பொழுது தாவீது சவுலிடம், அரசரின் மருமகன் ஆவதற்கு நான் யார்? என் உறவினர் யார்? இஸ்ரவேலில் என் தந்தையின் குலம் என்ன என்று கேட்டார். சவுலின் மகள் மேராபை தாவீதுக்கு மணமுடிக்கவிருந்த நேரத்தில் அவள் மெகோலாயனான அதிரியேலுக்கு மனைவியாக அளிக்கப்பட்டாள். அதன்பின் சவுலின் மகள் மீகால் தாவீதின் மீது காதல் கொண்டாள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் மகிழ்ச்சியுற்றார். நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன், அவளும் அவனுக்கு மனைவியாயிருப்பாள், பெலிஸ்தியரும் அவனுக்கு எதிராக எழுவர் என்று சவுல் நினைத்து தாவீதை நோக்கி, இப்பொழுது என் 2ஆம் மகள் மூலம் நீ என் மருமகன் ஆவாய் என்று கூறினார். சவுல் தம் பணியாளர்களிடம் தாவீதோடு இரகசியமாய் பேசி, இதோ அரசர் உம்மீது விருப்பம் கொண்டுள்ளார், அவருடைய அலுவலர்கள் எல்லாரும் உம்மீது அன்பு கொண்டுள்ளார்கள், ஆதலால்
நீர் இப்பொழுது அரசருக்கு மருமகனாயிரும் என்று சொல்லுங்கள் என்றார். சவுலின் பணியாளர்கள் அந்த வார்த்தைகளை தாவீதின் காதுகளில் ஓதினர். அப்பொழுது தாவீது, அரசருக்கு மருமகன் ஆவது உங்களுக்கு அவ்வளவு எளிதானதாய் தோன்றுகிறதா? நான் எளியவனும் தாழ்ந்தவனுமாய் உள்ளேன் அன்றோ என்றார். சவுலின் பணியாளர்கள் அவரிடம், தாவீது இவ்வார்த்தைகளை சொன்னான் என்றனர். பின்பு சவுல் தாவீதிடம், இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள், அரசர் திருமண பரிசம் ஏதும் விரும்பவில்லை. அரசருடைய எதிரிகளை பழிவாங்கி பெலிஸ்தியரின் 100 நுனித்தோல்களை நீ கொண்டு வந்தால் போதும் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீது பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு மடிய வேண்டும் என்பதே சவுலின் திட்டம். சவுலின் பணியாளர்கள் தாவீதுக்கு அந்த வார்த்தைகளை கூறியபோது அரசருக்கு மருமகனாய் ஆவது குறித்து தாவீது மகிழ்ச்சியுற்றார். திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆள்களுடன் சென்று பெலிஸ்தியரில் 200 பேரை கொன்றார். பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோல்களை கொண்டு வந்து அரசரின் மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார். எனவே சவுல் தம் மகள் மீகாலை தாவீதுக்கு மணமுடித்து கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் தாவீதோடு இருப்பதையும் இஸ்ரேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளதையும் சவுல் தெளிவாக கண்டுணர்ந்தார். எனவே சவுல் தாவீதுக்கு அதிகம் அஞ்சினார். சவுல் தாவீதை என்றென்றும் தம் எதிரியாக கருதினார். பின்பு பெலிஸ்திய படைத்தலைவர்கள் போரிடுமாறு புறப்பட்டு வந்தனர். அப்படி அவர்கள் வந்த போதெல்லாம் சவுலின் மற்ற எல்லா தலைவர்களை விட தாவீது மிகுதியான வெற்றி அடைந்தார். அதனால் தாவீதின் புகழ் மேலோங்கியது. சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 19. தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார். ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓர் இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதை எல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்லவிதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம். ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையனவாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்துச் செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். மீண்டும் போர் மூண்டது. தாவீது புறப்பட்டு பெலிஸ்தியர்களுடன் போரிட்டு அவர்களில் மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார். அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். பின்னர் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர் தம் வீட்டில் ஈட்டியுடன் வீற்றிருக்க தாவீது யாழ் எடுத்து மீட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார். ஆனால் சவுலின் குறியிலிருந்து விலகினதால் சவுலின் ஈட்டி சுவரில் பாய்ந்தது. அன்றிரவே
தாவீது அங்கிருந்து தப்பி ஓடினார். உடனே சவுல் தாவீதை அவர் வீட்டில் கண்காணித்து மறுநாள் காலையில் கொன்றுவிடுமாறு காவலர்களை அனுப்பினார். ஆனால் தாவீதின் மனைவி மீகால் அவரிடம், நீர் இன்றிரவே உம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் நாளை நீர் கொல்லப்படுவீர் என்றார். ஆதலால் மீகால் தாவீதை பலகணி வழியாக இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்துக் கொண்டார். மீகால் குடும்பச் சிலையை எடுத்து அதை படுக்கையில் கிடத்தினாள். அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டு தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினாள். தாவீதை பிடித்து வர சவுல் தூதர்களை அனுப்பிய போது அவர் நோயுற்றிருக்கிறார் என்றாள். மறுபடியும் சவுல் தாவீதை பார்க்கும்படி தூதர்களை அனுப்பி, நான் கொல்லுமாறு அவனை படுக்கையோடு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் வந்தபோது இதோ படுக்கையின் மேல் குடும்பச் சிலையும் அதன் தலைமாட்டில் வெள்ளாட்டு தோலும் இருக்க கண்டனர். சவுல் மீகாலிடம், என் பகைவனை தப்பிக்குமாறு அனுப்பி ஏன் என்னை வஞ்சித்தாய் என்று கேட்டார். அதற்கு மீகால் சவுலிடம், என்னை போகவிடு, இல்லையெனில் உன்னை கொன்றுவிடுவேன் என்று அவர் மிரட்டினார் என்று மறுமொழி கூறினாள். அப்பொழுது தாவீது அங்கிருந்து தப்பியோடி ராமாவில் இருந்த சாமுவேலிடம் வந்து சவுல் தமக்கு செய்தவை யாவற்றையும் அவரிடம் கூறினார். பின்னர் அவரும் சாமுவேலும் நாவோத்துக்கு சென்று தங்கினர். இதோ ராமாவில் உள்ள நாவோத்தில் தாவீது இருக்கிறார் என்று சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே சவுல் தாவீதை பிடித்து வர ஆள்களை அனுப்பினார். அவர்கள் சென்றபோது இறைவாக்கினர் இறைவாக்குரைப்பதையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைமை தாங்கி நிற்பதையும் கண்டனர். அத்துடன் சவுலின் ஆள்கள் மேலும் கடவுளின் ஆவி இறங்கி வரவே அவர்களும் இறைவாக்குரைத்தனர். சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்ட போது அவர் 3ஆம் முறையாக ஆள்களை அனுப்ப அவர்களும் இறைவாக்குரைத்தனர். அடுத்து அவரே ராமாவுக்கு சென்று சேக்குவில் இருக்கும் பெரிய கிணற்றருகே வந்து, சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டார். அதற்கு ஒருவன், இதோ ராமாவில் உள்ள நாவோத்தில் அவர்களை காணலாம் என்றான். ஆதலால் அவர் அங்கிருந்து ராமாவிலிருந்த நாவோத்துக்கு புறப்பட்டார். கடவுளின் ஆவி அவர் மேலும் இறங்கி வரவே ராமாவின் நாவோத்துக்கு சென்றடையும் வரை அவரும் இறைவாக்குரைத்தார். அவரும் தம் மேலுடையை களைந்துவிட்டு சாமுவேலின் முன் அவரும் இறைவாக்குரைத்தார். அன்று பகல் இரவு முழுவதும் ஆடை அணியாமல் விழுந்து கிடந்தார். அதனால்தான் சவுலும் இறைவாக்குனருள் ஒருவனோ என்ற சொல் வழங்கலாயிற்று. திருப்பாடல் 59. என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. என்னிடம் குற்றமில்லாதிருந்தும் அவர்கள் ஓடி வந்து என்னை தாக்க முனைகின்றனர். என்னை எதிர்கொள்ளுமாறு எழுந்தருளும். என்னை கண்ணோக்கும். படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலின் கடவுள். பிற இனத்தார் அனைவரையும் தண்டிக்க எழுந்து வாரும். தீங்கிழைக்கும் அந்த துரோகிகளுள் எவருக்கும் இரக்கம் காட்டாதேயும். அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குரைத்து கொண்டு நகரினுள் சுற்றித் திரிகின்றனர். அவர்கள் வாய் பேசுவதை கவனியும். அவர்களின் நாவின் சொற்கள் வாழ் போன்றவை. நாங்கள் பேசுவதை கேட்கிறவர் யார் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றீர்.
பிற இனத்தார் எல்லாரையும் பார்த்து நீர் ஏளனம் செய்கின்றீர். நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். அவர்களை ஒரே அடியாய் கொன்றுவிடாதேயும், இல்லையேல் உம் வல்லமையை என் மக்கள் மறந்து விடுவர். என் தலைவரே, எங்கள் கேடயமே, அவர்களை உமது வலிமையால் நிலைகுலையச் செய்யும். அவர்களின் வாய் பேசுவதும் நா உரைப்பதும் பாவமே. அவர்கள் தற்பெருமை அவர்களை சிக்க வைப்பதாக. அவர்கள் சபிக்கின்றனர், அடுக்கடுக்காய் பொய் பேசுகின்றனர். ஆகவே வெகுண்டெழுந்து அவர்களை அழித்துவிடும். இனி இராதபடி அவர்களை ஒழித்துவிடும். அப்பொழுது கடவுள் யாக்கோபின் மரபினரை ஆள்கின்றார் எனவும், அவரது அரசு உலகின் எல்லை வரைக்கும் உள்ளது எனவும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குரைத்து கொண்டு நகரினுள் சுற்றித் திரிகின்றார்கள். அவர்கள் இறை தேடி அலைகின்றனர், வயிறு நிறையாவிடில் முறுமுறுக்கின்றனர். நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு.